Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அந்த பழைய வீடு இரவில் பயமுறுத்துவது போல தோற்றமளிக்கிறது. இங்கு பயமுறுத்துவது போல, பிசாசு போல் இருப்பது அல்லது அச்சமூட்டுவதாக இருப்பது, இதற்கு நாங்கள் ஸ்கேரி, கிரீப்பி, ஃப்ரைட்னிங் இது போல பல சொற்கள் பயன்படுத்தலாம். இருந்தாலும் இன்று நாம் பார்க்க போவது SPOOKY, ஸ்பூக்கி. ஸ்பூக்கி எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. ஸ்பூக்கி. அகைன் ஸ்பூக்கி. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. வெரி குட். ஸ்பூக்கி. இப்போது உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அந்த பழைய வீடு இரவில் பயமுறுத்துவது போல தோற்றம் அளிக்கிறது. அந்த பழைய வீடு, that old house, தோற்றம் அளிக்கிறது, looks. எப்படி? இரவில் பயமுறுத்துவது போல, spooky at night. That old house looks spooky at night. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. That old house looks spooky at night. அடித்தளத்திலிருந்து ஒரு பயமுறுத்தும் சத்தம் ஒன்றை கேட்டோம். We heard a spooky sound. நாங்கள் இதை கேட்டோம், ஒரு பயமுறுத்தும் சத்தத்தை. We heard a spooky sound. எங்கிருந்து? அடித்தளத்திலிருந்து வருவது போல, coming from the basement. We heard a spooky sound coming from the basement. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Come on. We heard a spooky sound coming from the basement. அவள் இருட்டில் ஒரு பயமுறுத்தும் பேய் கதையை சொன்னாள். அவள் சொன்னாள், she told. என்ன சொன்னாள்? பயமுறுத்தும் பேய் கதை ஒன்று, a spooky ghost story. எப்போது? இருளில், in the dark. She told a spooky ghost story in the dark. எல்லாரும் வாய்விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Well done. She told a spooky ghost story in the dark. அந்த பாழடைந்த வீட்டில் ஒரு பயமுறுத்தும் அமைதி இருந்தது. There was a spooky silence in the abandoned house. There was a spooky silence in the abandoned house. மறுமுறை சொல்லி பாருங்க. There was a spooky silence in the abandoned house. அந்த காடு இரவில் பயமுறுத்துவது போல தோற்றமளிக்கிறது. Comment your answer. Well done. நாம் கதவின் பின்னால் ஒரு பயமுறுத்தும் முனகல் சத்தத்தை கேட்டோம். Please comment your answer. Very good. அந்த கதை மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது. அதனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. Please comment it now. Wonderful. You got it. கார் என்ஜின் கடந்த வாரம் முழுமையாக பழுது பார்க்கப்பட்டது.
இவ்வாறாக ஒரு விடயத்தை முழுமையாக பரிசோதித்து பழுது பார்ப்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? ஓவர்ஹால். ஓவர்ஹால். அகெயின் ஓவர்ஹால். இந்த சொல்லை நாங்கள் பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்த முடியும். முழுமையான திருத்தம் என்னும் அர்த்தத்தில் பெயர் சொல்லாகவும், முழுமையாக பரிசோதித்து பழுது பார்த்தல் அல்லது திருத்தங்களை செய்தல் என்னும் அர்த்தத்தில் வினை சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அந்த கார் என்ஜின் கடந்த வாரம் முழுமையாக பழுது பார்க்கப்பட்டது. கடந்த காலத்தை passive voiceல சொல்றோம், அதாவது simple past tense passive voice. The car engine was overhauled last week. The car engine was overhauled last week. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The car engine was overhauled last week. ரொம்ப இலகுவா இருக்கா? அங்க மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். கல்வி அமைப்பு முழுமையாக திருத்தி அமைக்கப்பட வேண்டியிருக்கிறது. The education system needs to be overhauled. The education system needs to be overhauled. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Great. The education system needs to be overhauled. அந்த கணனிக்கு முழுமையான பழுது பார்ப்பு அல்லது முழுமையான திருத்தம் தேவையாக இருக்கிறது. The computer needs a complete overhaul. இங்கு overhaul என்பது பெயர் சொல்லாக பயன்பட்டுள்ளது. The computer needs a complete overhaul. Again, the computer needs a complete overhaul. அந்த பாலத்திற்கு ஒரு முழுமையான கட்டமைப்பு திருத்தம் தேவைப்பட்டது. Please comment your answer. Wonderful. அந்த நிறுவனம் தனது மேனேஜ்மெண்ட் குழுவை முழுமையாக மாற்றியமைக்க முடிவெடுத்தது. Please comment your answer. Marvelous. You got it. நான் காலநிலை மாற்றம் பற்றிய முழுமையான தகவல் அளிக்கும் ஒரு கட்டுரையை படித்தேன். இவ்வாறாக முழுமையான தகவல் அளிக்கும் அல்லது விளக்கமான தகவலை தரும் என்கின்ற அர்த்தத்தை நாம் ஆங்கிலத்தில் எந்த சொல்லை பயன்படுத்தி தெரிவிக்க முடியும்? இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு தெரியும், தகவல் என்றதை நாங்க இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுவோம். அதிலிருந்து உருவான சொல் தான் இன்ஃபர்மேட்டிவ். இது ஒரு அட்ஜெக்டிவ். மறுமுறை சொல்லி பார்ப்போமா? இன்ஃபர்மேட்டிவ். வேறங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். காலநிலை மாற்றத்தை பற்றிய ஒரு முழுமையான தகவல் அளிக்கும் கட்டுரையை படித்தேன். I read an informative article about climate change. I read an informative article about climate change. I read an informative article about climate change. இந்த வாக்கியம் ஒரு தனி வாக்கியமாக இருக்கும்போது நீங்கள் இரண்டு முறையில் எவ்வாறு வாசித்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தான் வேண்டும். ரீட் என்றும் வாசிக்கலாம், ரெட் என்றும் வாசிக்கலாம். ஆனால் அது ஒரு பந்தியில் அமையும் போது அல்லது தமிழ் விளக்கத்துடன் அமையும் போது காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் ரெட் என்றோ ரீட் என்றோ அதனை மாற்றி வாசித்துக் கொள்ள வேண்டும். இங்கு நாங்கள் கடந்த காலத்தை குறித்ததால் I read an informative article about climate change. இந்த யூடியூப் சேனல் மிகவும் பயனுள்ள வீடியோக்களை பகிர்கிறது. இதை நாங்க எப்படி சொல்லலாம்? This YouTube channel பகிர்கிறது, ஷேர்ஸ் எப்படியான தகவல்களை? மிகவும் பயனுள்ள, very informative videos.
This YouTube channel shares very informative videos. எல்லாரும் ஒரு வாயை திறந்த சத்தமா சொல்லி பாருங்க. Well done. This YouTube channel shares very informative videos. பள்ளி முதல்வர் தேர்வு குறிப்புகள் தொடர்பான ஒரு பயனளிக்கும் உரையை வழங்கினார். The principal gave an informative speech on exam tips. The principal gave an informative speech on exam tips. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The principal gave an informative speech on exam tips. இது ஒரு பழமையான வரலாறு பற்றிய முழுமையான தகவலை வழங்கும் புத்தகம். Please give it a try. Very good. அந்த வழிகாட்டும் வரைபடம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மற்றும் அந்த அருங்காட்சியகத்தை பற்றி நன்கு புரிந்து கொள்ள உதவி புரிந்தது. Please comment your answer. Very good. அந்த விஞ்ஞானியுடன் நடந்த நேர்காணல் மிகவும் தகவல் அளிக்கக்கூடியதாக இருந்தது. Please comment your answer. Wonderful. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Spooky என்னும் சொல்லையோ overhaul என்னும் சொல்லையோ informative என்னும் சொல்லையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் நாம் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பயிற்சி பெறுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.